தனியே தன்னுடைய துயரத்தில் அழுதுக்கலாம், தன் தாழ்வை வெளிப்படுத்தாமல் வைத்திருக்கிறார் என்பது பொருளாகும். ஆனால் மகிழ்ச்சியை உலகம் முழுக்க தெரிய வச்சுக்கலாம், அது மனிதனுக்கு ஒரு ஆர்ப்பாட்டத்துக்குரிய விஷயமாக இருக்கும். அதனால் மனிதன் ஒருவன் செய்வதற்கு ஒருத்தனுக்கு ஒரு மனம் இருந்தால் புரிவதற்கு பகுத்த பல மரம் இருக்கும். ஒரு நோக்கத்தில் ஒருவன் செஞ்சுருப்பான், அதை இன்னொருத்தன் அவன் சிந்தனைக்கு தகுந்தாற் போல் அவன் மனசை கொண்டு போயிடுவான். எல்லாத்தையும் விரிவாக்கப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு ஆற்றல், மாய ஆற்றல் மனசு. மனசு எடுத்துக்கொள்றதுல தான் இருக்குது. உள்ளத்துக்குள்ளே கவனத்தனமாக நினச்சிருப்பான், வெளியே நல்லா இருக்கலாம்பான். அப்போ அவன் உள்ளத்துக்கு பதில் சொல்கிறதா, அவன் சிரிப்புக்கு பதில் சொல்கிறதா? சரி, கரெக்டு, நீ என்னை புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதான்ப்பா, உன்னைய நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுதான் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு கபட நாடக சூத்திரதாரி. கிருஷ்ணர் சிரிப்பார், ஆனால் உள்ளுக்குள்ளே எந்த உலகத்தை பற்றி எல்லா சிந்தனையும் உள்ளே வச்சுருப்பார். அந்த சிந்தனைகளில் அவருடைய செயல்புறம் ஒழுங்காக விஷயங்கள் அறிவுடைய சொற்களை, அறிவுடைய நூல்களை படிக்கும் பொழுது தூக்கம் தானாக வரும் சில பேர்கள். ஏன்னா அறிவுக்கு வேலை கொடுக்கும் பொழுது மனது உணர்வுப்புறம் அதுக்குள்ளே ஒருமித்து போயிடும். அந்த ஒருநிலைப்படுகிற பொழுது உறக்கம் வரும். மனதை விழிப்பாக வைத்திருத்தல் வேண்டும். சிரிப்பில் அதான் விஷயம். மனம் திறந்து சிரிச்சாச்சுன்னா நோய் விட்டு போயிடும். அதனால் சிரிப்பு என்பது சாதாரணம் இல்லை. ஒருவருடைய உள்ளத்துக்குள்ளே மறைச்சி வச்சுக்கிட்டு சிரிக்கிறது, கபடத்தனமாக நினச்சிக்கிட்டு சிரிக்கிறது, இன்னொருத்த வேதனையில் வெளியில் கண்ணீர் வடிக்கிறது மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிட்டு அந்த பக்கம் பார்த்துக்கிட்டு சிரிக்கிறது, இதெல்லாம் நடக்கும். வேதனைப்படுறவனை பார்த்து அழுது மாதிரி முகம் இருக்கும், இந்த பக்கம் திரும்பணுன்னா அப்படி நைஸாக ஒரு சிரிப்பு இருக்கும். இருமுகத்தை காட்டுவது, புரியுதா? இப்படி எத்தனையோ இது இருக்குது. அதனால் சாதாரண சிரிப்பை வைத்தோ சாதாரண வார்த்தைகளை வைத்தோ யாரையும் இந்த உலகத்தில் இடப்படக்கூடாது. உள்ளத்தின் தன்மையவும் நடத்தையும் வைத்து தான் உலகத்தில் இடப்பட முடியும். அதுக்கு மனப்பக்குவம் தேவை. ஆகையினால் எல்லா மக்களும் தன் மனதை உணர்ந்து, தன்னை உணர்ந்து, மாசிலாத மனமாக இருந்து ஈசனை வழிபட்டு புனிதமாக வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறோம். வாழ்க வளர்கிறோம்.